Welcome to Liwin's Funsta channel. இன்னைக்கு May 10 and 11th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription-க்கு description-லையும் pinned comment-லையும் link இருக்கும். Make use of it. So the first news is, which of the following organization is not involved in organizing World Migratory Bird Day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்தே தெரியுது வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டேக்கு ஒரு 4-5 ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து இந்த டேவை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஆப்ஷன் இஸ் நாட் தேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் UNEP. ஸோ அது தவிர்த்து பார்க்கும்போது CMS, AEWA, EFTA, EAAFP இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் டேவை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th May தான் வந்து வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே. தீம் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே வந்து நடந்திருக்கு. அண்ட் தீம் டிக்ளேர்டு பை த ஆர்கனைசிங் பார்ட்னர்ஸ் 14th November வந்து தீமை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தீம் என்னென்னா ஷேர்டு ஸ்பீஷிஸ் க்ரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது தான் தீம். ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பேர்ட் ஃப்ரெண்ட்லி அர்பன் அண்ட் ரூரல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் இதனுடைய எய்ம். அண்ட் இதில் சொல்லியிருந்த இந்த வருஷத்தோட தீமுமே அதான், ஷேர்டு ஸ்பேசஸ் க்ரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்ன்றதே அதை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் வேர்ல்ட் மைக்ரேட்டரி பேர்ட் டே இஸ் அ பைஆனுவல் குளோபல் கேம்பெயின். ஸோ இது வந்து 2 years once நடக்கும் அப்படின்றது தான். இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஃபார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்ட் தேர் ஹேபிட்டட்ஸ்க்காக அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2025 கன்வென்ஷனல் தீமை 14th November அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த CMS கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி, குளோபல் பிளாட்ஃபார்ம் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் அண்ட் தர் ஹேபிட்டட்ஸ் இது பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மாக இட் இஸ் தேர். அண்ட் ஆஃப்ரிக்கன் யூரேஷியன் மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ அ ரீஜனல் ட்ரீட்டி. இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆஃப்ரிக்கன் யூரேஷியன் ரீஜியனில் எப்படி அவங்க கன்வென்ஷனால் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸை பண்ண போகிறாங்க, அந்த பேர்ட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்கன்றதுக்காக அசைன் பண்ணப்பட்ட ட்ரீட்டி. அண்ட் அதே மாதிரி தான் என்விரான்மெண்ட் ஃபார் அமெரிக்காஸ். ஸோ அதுவும் ஆர்கனைசேஷனல் சப்போர்ட்காக என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு பேர்ட் கன்சர்வேஷன் அக்ராஸ் அமெரிக்கா ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்காக பண்ணது EFTA. அண்ட் EAAFP என்னதுன்னா ஈஸ்ட் ஏஷியா ஆஸ்திரேலியா ஏஷியன் ஃப்ளைவே பார்ட்னர்ஷிப். இது ஒரு கோஆப்ரேட்டிவ் எஃபர்ட் டு மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட்ஸ். பிகாஸ் அங்கே ஃபுல்லாக ஆஸ்திரேலியாவிலேருந்து சில பேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி ஏஷியாவில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ்க்குமே வரும். ஸோ அதனால் இந்த ஒரு இது ஆர்கனைசேஷனுமே இருக்குது. அண்ட் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ்னால் என்னென்னா, அந்த இடங்களில் மோர் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடாது, அது ஃபுல்லாமே க்ரீன் ஸ்பேஷஸாக இருக்கணும், லைட் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாக இருக்கணும், பில்டிங்ஸில் பேர்ட் சேஃப்டியோடு இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டே இஸ் ஆன் May 10 and 11th October. ஸோ ஒரு வருஷத்தில் 2 தடவை வி அப்சர்வ் திஸ் டே. ஸோ இந்த வருஷம் May 10 and 11th October. அண்ட் த ஆர்கனைசர்ஸ் யார் அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். ஃபோக்கஸ் ஏரியா இஸ் டு கன்சர்வ் த பேர்ட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டே வந்து மேலையும் அக்டோபர்லேயும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டு வைட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்த டே அன்னைக்கு 2 நாள்லையுமே வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்ட் தேர் ஹேபிட்டட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வருவாங்க. இதில் அந்த CMS கன்வென்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கன்வென்ஷன் இஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்ட் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் CMSனு ஒன்று இருக்குது. அண்ட் தேட் இஸ் ஃபார் குளோபல் பிளாட்ஃபார்ம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாத்தையும் சைன் பண்ணுறதுக்காக தான். திஸ் கன்வென்ஷன் வாஸ் சைன்ட் இன் 1979. இதனுடைய மெம்பர் நேஷன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 133 பார்ட்டிஸ். ஸோ அந்த 133 பார்ட்டிஸுமே வந்து ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா, ஏஷியா, யூரோப் அண்ட் ஓஷனியா இடத்துல ஃபுல்லாக இருக்குது. தென் AEWA ஆஃப்ரிக்கன் யூரேஷியன் மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட் அக்ரிமெண்ட்டுமே வந்து 255 ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்து எக்காலஜிக்கலாக டிபெண்ட் ஆகி இருக்கிற வெட்லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆனுவல் சைக்கிளில் தே ஆர் கோயிங் டு கன்சர்வ். ஸோ அதுக்காக உருவாக்குனது தான் அது. இதில் வந்து டோட்டலாக 84 கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனும் இதில் இருக்குது, அலாங் வித் தட் 84 கண்ட்ரீஸ். ஸோ இயும் சேர்த்து மொத்தம் 85ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மொத்தமாக 119 கண்ட்ரீஸ் கவர் பண்ணுறாங்க. தட் இஸ் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக, விச் இஸ் இன் ஆஃப்ரிக்கா, யூரோப் அண்ட் த மிடில் ஈஸ்ட், சென்ட்ரல் ஏஷியா, கிரீன்லேண்ட் அண்ட் கனடியன் ஆர்க்கியோபாலஜி. EFTA, ஸோ இட் இஸ் அ வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டேவை கொண்டு வந்தவங்களே இவங்க தான். அமெரிக்கன்ஸ் நடுவில் மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ், கன்சர்வேஷனிஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக தே ஆர் ஒர்க்கிங் ஆன் த டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ திஸ் இஸ் த ஒன் தே ஆர் டூயிங். அண்ட் EWAFP வந்து 2006 ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி சைன் பண்ணது தான் இது. எதுக்குன்னா டயலாக், கோஆப்ரேஷன், கொலாபரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட்ஸ் அண்ட் தேர் ஹேபிட்டட்ஸ்க்காக, எஸ்பெஷலி ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் ஆஸ்திரேலியன் ஏஷியன் ஃப்ளைவேஸில். ஸோ இதில் தான் வந்து ராம்சார் இனிஷியேட்டிவ், ரீஜனல் இனிஷியேட்டிவுமே வந்து இட் இஸ் ஆல்சோ ராம்சார் ரீஜனல் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவே இந்த சைன் பண்ணாங்க இல்லையா 2006, அதுவே ராம்சார் ரீஜனல் இனிஷியேட்டிவ். இதில் 22 கண்ட்ரீஸ் வந்து ஃப்ளைவேஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட கன்சர்வேஷன்லாம் பண்ணணும்னு இதில் 40 பார்ட்னர்ஸ் வந்து they are going to work together. So this is the major thing about this day. And World Migratory Day oda I think theme is not here. ஸோ அந்த தீமை மட்டும் ஒரு தடவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த தீம் அப்படின்னா, லெட் மீ சே தட் அகேன், ஷேர்டு ஸ்பேசஸ், கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது தான் தீம். ஸோ that's it. Next வந்து, when will Mother's Day be celebrated in 2025 in the most countries including India and US னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி தட் கம்ஸ் அண்டர் May 11, 2025. இட் இஸ் அ சண்டே. ஸோ நம்ம வந்து செகண்ட் சண்டே அந்த மாதிரி தான் அப்சர்வ் பண்ணுறதுனால என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சண்டே ஆஃப் மே இஸ் globally observed as the Mother's Day. ஸோ இப்போது இந்தியா, USA, Canada, Australia and many other countries observe this day as a Mother's Day. நம்மளோட ஃபேமிலி டைமுக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், எமோஷ்னல் ட்ரிபியூட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த நாள் அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ மதர்ஸ் டே மாடர்ன் இந்தியாவில் ஆர் மாடர்ன் டேஸில் இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் பை அண்ணா ஜார்விஸ் இன் 1908 யுனைடெட் ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1914 பிரசிடெண்ட் வூட்ரோ வில்சன் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஹோல் யூஎஸ்லையும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. தென் மதரிங் சண்டே அப்படின்றது தான் ட்ரெடிஷன். அது என்னென்னா 16th சென்ச்சுரியிலேருந்தே இங்கிலீஷ் கிறிஸ்டியன்ஸ் அந்த ஒரு ட்ரெடிஷன் என்னென்னா, ஃபேமிலிஸ் யூஸ்வலாக அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆஃப்டர் 18 சில்ட்ரன் யூஸ் டு செப்பரேட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் 16th சென்ச்சுரிக்கு அப்புறம்லாம் வந்து மதரிங் சண்டே அப்படின்னா என்னென்னா, தே யூஸ் டு விசிட் தேர் மதர். ஸோ விசிட் தேர் மதர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மதர் சர்ச் எது இருக்கோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஃபேமிலி ரியூனியன்ஸ்லாம் வச்சுப்பாங்க. ஸோ தேட் இஸ் த ட்ரெடிஷன். ஸ்லோலி தேட் வெண்ட் ஆன் டு பிகம் அஸ் அ மதர்ஸ் டே. ஸோ கார்னேஷன் தான் அஃபிஷியல் ஃப்ளவர் ஆஃப் மதர்ஸ் டே. இது வந்து ரெட்டு தான் சிம்பலைஸ் பண்ணுது, தட் மதர்ஸோட மதர்ஸை ஒயிட் ஹார்னஸ் டிசீஸ்டு ஒன்ஸ். ஸோ அந்த ஒன்று ஃப்ளவர் கார்னேஷனும் இருக்குது. தென் தேட்ஸ் இட். ஸோ ஒரு குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்தியாவோட சாவரின் ரேட்டிங் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரேட் பண்ணி ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ BBB அப்படின்ற ஸ்டேபிள் அவுட்லுக் வந்திருக்கு மே மந்தில். இதுக்கு முன்னாடி வெறும் BBB ப்ராக்கெட்டில் லோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ BBB வித் ஸ்டேபிள் ட்ரெண்டுன்னு சொல்லி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மார்னிங் ஸ்டார் DBRS. அவங்க தான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட சாவரின் கிரெடிட் ரேட்டிங் க்ரோத்தை அப்கிரேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து PIBலேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்லாம் இதனால தான் பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னும். ஸோ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, FPIs வந்து அதிகமாகிட்டுருக்கு. அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஷேர் வந்து கூட்டிகிட்ருக்கு. ஸோ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸும் வந்து பூஸ்ட் ஆகிருக்கு. பாரோவிங் காஸ்ட் கம்மியாக இருக்குது. இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது. லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபாரின் அண்ட் லோக்கல் கரன்சி இஷ்யூவர் ரேட்டிங்லாம் வந்து நல்லா இருக்குன்றதுனால தான் இது பண்ணியிருக்காங்க. BBB இஸ் அ மீடியம் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் தான். நம்ம இன்னும் அந்தளவுக்கு AAA லெவலுக்கு போகலை. பட் வி ஆர் கன்சிடரபிளி ஒரு நல்ல கண்ட்ரி அப்படின்றது தான்.
ஸோ BBBன்றது வந்து ப்ரீவியஸ் லாங் டேர்ம் ரேட்டிங்கில் BBB லோவில் இருக்குது. இப்போ நியூ லாங் டேர்ம் ரேட்டிங்கில் BBB ஸ்டேபிள் அவுட்லுக்கில் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ரேட்டிங்கில் வந்து R2 ஹையில் இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து R2 மிடில் இருந்திருக்கு. ஸோ இது எதனால் இதெல்லாம் நடந்திருக்குன்னா ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன். நம்ம ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் மாற்றணும்னு நினச்சிருக்கோம். நம்மளோட பட்ஜெட்லேயே வந்து ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பாத்தில் தான் இருக்கும். கிளைடிங் பாத் டு ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் சொல்லி நிறைய நம்ம அப்போது பட்ஜெட் பார்க்கும்போது பார்த்தோம். ரிஃபார்ம்ஸ் இருக்குது, ஹை க்ரோத் இருக்குது, ஸ்ட்ராங் பேங்கிங் இருக்குது. இதெல்லாம் தான் ரீசன். அண்ட் ஜிடிபி க்ரோத்துமே வந்து வென் கம்பேர்ட் டு FY22 டு FY25 8.2 ஆவரேஜாக நம்ம வந்து க்ரோ ஆகிட்ருக்கோம். ஸோ என்ன தான் நடுவில் ஹைஸ் அண்ட் லோஸ் இருந்தாலும் ஆவரேஜாக திஸ் இஸ் த ஒன். ஸோ அதனால கூட சொல்லியிருக்கலாம். அண்ட் PIB ரிலீஸ் ஆனதுலேயுமே வந்து இந்தியாவோட ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் த்ரூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட், டிஜிட்டலைசேஷன் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. தென் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், அதாவது டெப்ட் அண்ட் டெஃபிசிட் இது ரெண்டையுமே வந்து நம்ம கம்மி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கோம். அதனால தான் இந்த ஒரு சேஞ்ச் இருக்குது. அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி லைக் ஸ்டேபிளைஸ்டு இன்ஃப்ளேஷன். இப்போ வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இந்த மந்த் ஏப்ரல் மந்தில் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லி நிறையா டாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா. அண்ட் 13-year லோ நான் பர்ஃபார்மிங் லோன்ஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் 13 வருஷத்தில் லாஸ்ட் 13 வருஷத்தில் வி ஹாவ் NPA நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கம்மியாக இருக்குது. பிகாஸ் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அண்ட் ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன் ரன்னிங் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் தட் ஆக்சுவலி பேவ்ஸ் வே ஃபார் அவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இப்போ எஸ் பேங்க் மாதிரியான பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்ப கூட ஸ்டேட், அதாவது நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட லாக்இன் பீரியட் இருந்துச்சு. அவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸாக ஒரு பேங்க்குள்ளே வரும்போது லாக்இன் பீரியட் இருக்கும். தே கான் செல் தேர் ஷேர்ஸ் தேட் ஈஸிலி. ஸோ அந்த லாக்இன் பீரியடுக்கு அப்புறமும் அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி இருந்ததுனால தான் அவங்களோட ஷேர்ஸ் இன் எஸ் பேங்க். இப்போது ஜப்பான்லேருந்து ஒரு SMBS அப்படின்ற ஒரு பேங்க் இஸ் டேக்கிங் ஓவர் த ஷேர்ஸ் ஃப்ரம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் விச் இஸ் இப்போ குட் ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்தியாவில் ஏதோ ஒரு பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு வி ஆர் நாட் ஷுர் வித் கம்பெனி, பட் பேங்க்ஸ் பொறுத்து பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நம்பி பண்ணினாங்க அப்படின்னா தோ இட் இஸ் கோயிங் டு ஃபெயில், ஏதாவது பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு லாங்கர் பீரியடில் அதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இப்போது எஸ் பேங்க் மாதிரியான எக்ஸாம்பிள்ஸில் காட்ட முடியுது. ஸோ அதனால தான் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகி இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ். தென் விச் பப்ளிக் செக்டர் பேங்க் கான்ட்ரிபியூட்ஸ் ஓவர் 40% ஆஃப் த டோட்டல் 1.78 lakh crore ப்ராஃபிட் போஸ்டட் பை PSBs இன் FY25. ஸோ இது தெரிஞ்சது தான். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன, கவர்மெண்ட்டோட ஷேர்ஸ் வந்து அதில் சிக்னிஃபிகண்ட்லி அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஸோ ஒரு பேங்க்ஸ்லேயும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நேஷ்னலைஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். சோஃபார் இருக்கிற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய டிவிடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி RBIலேருந்தும் வரும். ஸோ இந்த போன வருஷம் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஒரிஜினல் இது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ RBIயோட டிவிடெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு இன்னும் ப்ராபப்ளி ஏப்ரலில் முடிஞ்சு April 1st to March 31st தான் அவங்களோட ஃபினான்ஷியல் இயரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜூலை டு ஜூனாக இருந்ததை 2020-2021 மாற்றினாங்க. ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் தட் ரெக்கார்ட் பிரேக்கிங் டிவிடெண்ட் ஷேர். ஸோ ஜூனில் ஆர் ஜூலையில் வி மைட் நோ எந்த மாதிரியான டிவிடெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பை நவ் இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ப்ராஃபிட் ஷேர் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 40% ஆஃப் த ஷேர் வந்திருக்கு. பட் ஸோ ஸ்டேட் பேங்க்கோடது தான் இந்த 1.78 lakh crore 40%ன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியான பேங்க்ஸில் வந்து 93% ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் சென்ட்ரல் பேங்க்கில் வெறும் SBIயில் வந்து 57.51% ஆஃப் த ஷேர் தான் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருந்துமே SBI கிட்டேருந்து அதிகமான ஷேர் வருது அப்படின்னா SBI இஸ் மேக்கிங் மோர் ப்ராஃபிட் தேன் அதர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி எல்லா
பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட ஷேர் ஹோல்டிங்ஸ் கவர்மெண்ட்டோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது மினிமமே வந்து 62.93% தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மோர் தென் 60% நம்ம கவர்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மினிமமே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ 57.51 தான் மினிமம். திஸ் இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பேங்க்கில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வச்சுருக்குது. ஸோ அந்த லீஸ்ட் இதுலேயே 40%னா தே ஆர் மேக்கிங் மோர் ப்ராஃபிட்ன்றது தான் யூ மைட் நோ. ஸோ நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் லைக் 4R ஸ்ட்ராட்டஜி, ரெகக்னிஷன் ஆஃப் NPAs, ரெசல்யூஷன், ரீகேபிட்டலைசேஷன், ரிஃபார்ம்ஸ், இது எல்லாமே வந்து ரிஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து எஸ் பேங்க்குக்குமே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப மோசமான இடத்துல இருந்தாலும் அந்த NPAஸை சீக்கிரமாக ரெகக்னைஸ் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ரீகேபிட்டலைசேஷன் பண்ண வச்சாங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை. அண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் மேக் பண்ணி இப்போ நல்ல நிலைமையில் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்றது வந்து தெரிஞ்சதுனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் எந்த பேங்க்கில் நம்ம கவர்மெண்ட் வந்து ஷேர் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது 98.25% தான் மேக்ஸிமம். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் தான் 98.25, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் தான் 98.25% வந்து கவர்மெண்ட் ஷேர் வச்சுருக்காங்க. லீஸ்ட் வந்து 57.51. ஸோ மினிமம் 50%க்கு மேலே இருந்தாலே கவர்மெண்ட்டோட ஷேர் ஒரு பேங்க்கில் 51% இருந்தாலே அது பப்ளிக் செக்டர் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. பட் நேஷ்னலைஸ் பண்ணிட்டோம் நம்ம எல்லாத்தையுமே. ஸோ ஓவர் 50%. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா SBI வந்து 57.51னா அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவில் 63.97, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 74.76, தென் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் 70.08, கேனரா பேங்க்கில் 62.93, பஞ்சாப் அண்ட் சிந்த் தான் மேக்ஸிமம் 98.25, இந்தியன் பேங்க்கில் 73.84, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 86.46, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 73.38, அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 93.08, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 96.38, யூகோ பேங்க்கில் 95.39. ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸ்லையுமே பார்க்கும்போது தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் க்ரோத். ஸோ 12 நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் இருக்குது. பட் வி சே 11 நேஷ்னலைஸ்டு பேங்க் அண்ட் 1 SBI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த விக்கிபீடியாவில் போனீங்கன்னா 12 தான் இருக்கும். பட் we say that SBI வந்து we didn't nationalize. So this is the total public sector banks or the profit 1.78 lakh growth. Year on year growth பார்க்கும்போது 26% increase ஆயிருக்கு when compared to FY24. SBI ஓட contribution மட்டுமே 70,901 crore, which is over 40% of the total. And highest growth யாருன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் 102% வந்து grow ஆயிருக்கு. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் நம்ம கவர்மெண்ட்டோட ஷேர்னு பார்க்கும்போது 70.08%. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் ஆர் 12 PSBs இன் இந்தியா. ப்ரீவியஸ் லாஸ் இருக்குது. ஸோ நம்ம லாஸை பார்த்தோம். FY18 வந்து ஒரு பிக்கஸ்ட் இயர் ஃபார் பேங்கிங் செக்டர். ஸோ அதுக்கப்புறம் தேர் வேர் மோர் ரிஃபார்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்கிங். RBIயும் மேக் பண்ணாங்க, கவர்மெண்ட்மே நிறைய ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் we are in good position now. So yeah, that's it. Next, which two banks were fined by RBI in May 2025 for regulatory non-compliance? State Bank of India and Jana Small Finance Bank. So இது ரெண்டு மேலேயும் வந்து மானிட்டரி பெனால்ட்டி போட்டிருக்காங்க RBI. BRA Act 1949 படி ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ் பண்ணுறதுக்கு RBI கிட்ட ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? வயலேஷன் இன் லோன் டிஸ்பர்சல், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன், கரண்ட் அக்கௌண்ட் நார்ம்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதனால SBIக்கு பெனால்ட்டி வந்து 1.72 crore. ஸோ பிகாஸ் அவங்க ரொம்ப பெரிய பேங்க் இல்லையா, தே ஷுடன்ட் மேக் மச் மிஸ்டேக். ஸோ பெனால்ட்டின்றதே வந்து இனிமேல் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக போடுறது தான். ஸோ அந்த அமௌண்ட் வந்து அதனால தான் பெருசாக இருக்குது. தென் பெனால்ட்டி அண்ட் ஜனா பேங்க் வந்து 1 crore போட்டிருக்காங்க. ப்ரீச் ஆஃப் ப்ரொவிஷனல் அண்டர் BRA Act 1949, விச் இஸ் த பேசிக் திங். ஸோ அதுவே ப்ரீச் பண்ணியிருக்கிறதுனால இது பண்ணியிருக்காங்க. பெனால்ட்டிஸ் ஆர் ஃபார் கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ, நாட் ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷனல் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக 45 டேஸ்க்குள்ளே இந்த பெனால்ட்டியை கட்டணும். தட் இஸ் த ரூல். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலேட்டரி டிசிப்ளின் அண்ட் ப்ரொடெக்ட் கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்ன்றதுக்காக தான் இந்த பெனால்ட்டிஸ்லாம் RBI போடுறாங்க. ஸோ that's it.
யுனெஸ்கோவோட குலிமோ கேனோ வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் 2025 எந்த நியூஸ் பேப்பர் ரிசீவ் பண்ணிச்சு ஃபார் இட்ஸ் ஃபியர்லெஸ் ஜேர்னலிசம் அண்டர் த கவர்மெண்ட் ரெப்ரெஷன். ஸோ கவர்மெண்ட் ரெப்ரெஷன் இருந்தாலும் ஃபியர்லெஸ் ஜேர்னலிசம் பண்ணவங்களுக்கு இந்த அவார்ட். ஸோ லா பிரென்சா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. நிர்காகுவா அப்படின்ற இடத்துல கொடுத்துருந்துருக்காங்க. ரெசிபியன்ட் யார்? லா பிரென்சா. ஸோ எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன்ஸ் டு டிஃபென்ஸ் அண்ட் ப்ரமோட் த ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்றதுக்காக தான் இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ரெசிலியன்ட் அண்ட் டெடிகேஷன் டு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு அவார்ட். ஸோ கவர்மெண்ட்டோட ரெப்ரேஷன் இருந்தாலும் தே ஆர் டூயிங் பெஸ்ட் அப்படின்னா அந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவேர்னஸ்க்காக தான். குளோபல் அட்டென்ஷன் டு த ப்ரெஸ் ஃப்ரீடம் கிரைசிஸ் இன் நிக்கார்குவா அண்டர் த அத்தாரிட்டேரியன் ரூல். ஸோ அங்கே வந்து அத்தாரிட்டேரியன் ரூல் இருந்தாலும் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். ஸோ ஹூஸ் திஸ் யுனெஸ்கோ குலெர்மோ கேனோ வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் அப்படின்னா 1997 யுனெஸ்கோவால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரைஸ் தான் இது. இது ஜேர்னலிஸ்ட் ஆர் மீடியா இன்ஸ்டிடியூஷனை ஹானர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அவார்ட். ஸோ எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸப்ஷனல் கரேஜ் இன் டிஃபெண்டிங் த ப்ரெஸ் ஃப்ரீடமை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ் குல்மோர் கேனோ? அவர் யார் அப்படின்னா ஹீ இஸ் அன் கொலம்பியன் ஜேர்னலிஸ்ட். 1986 ஹீ வாஸ் அசாசினேட்டட் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் ட்ரக் கார்ட்டல் இன் தட் தேர் கண்ட்ரி. ஸோ அவரோட ரிஸ்க் பண்ணி அவரோட ஜேர்னலிசமை ஃபேஸ் பண்ணி அவர் வந்து இந்த இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணதுனால அவரோட நேமில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. யுனெஸ்கோ வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்டுன்னு சொல்லலாம், இல்லை குல்மோ கேனோ வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்டுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். லா பிரசன்னாக்கு ஏன் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நிக்கார்குவா அப்படின்றது வந்து ஓல்டஸ்ட் டெய்லி நியூஸ் பேப்பர். ஸோ இது லா பிரசன்னா வந்து நிக்கார்குவா அப்படின்ற இடத்துல நிக்காராகுவா அப்படின்ற கண்ட்ரியில் உள்ள ஓல்டஸ்ட் நியூஸ் பேப்பர். ஸோ 1926 ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். ஸோ என்ன தான் கவர்மெண்ட்டோட ஆப்ரேஷன் இருந்தாலும் வயலண்ட் ப்ரெஷர் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் என்ன இருக்குவாங்க அதை உள்ளபடி நியூஸ் பேப்பர்ஸில் அவங்க வெளியிட்டதுனால அவங்களுக்கு இந்த அவார்ட். அண்ட் இந்த அவார்டையுமே வந்து May 3 அன்னைக்கு கொடுத்துருந்துருக்காங்க, விச் இஸ் அ ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. ஸோ இந்த டேவும் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் எவ்ரி டே தெர் இஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டேவாவது இம்பார்ட்டன்ட் டே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்ற போது இந்த மாதிரி அவார்டோட கனெக்ட் ஆகிருக்க இம்பார்ட்டன்ட் டேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, which is useful. So yeah, that's it. Next வந்து நம்ம இந்தியாவோட இனாகுரேஷன் நடந்திருக்கு. நியூ பிரம்மோஸ் மிசைல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் இன் லக்னோ, உத்தரப்பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரம்மோஸ் மிசைல் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து லக்னோ உத்தரப்பிரதேஷில் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரீஜனல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. யூ மைட் திங்க் எதுக்கு இந்த மாதிரியான மிசைல்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், எதுக்கு நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நடந்தது தான். பாகிஸ்தான் கிட்டேயும் நியூக்ளியர் பவர் இருக்குது, நம்ம கிட்டேயும் நியூக்ளியர் பவர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஈக்குவல் டேபிளில் வருவோம். இஃப் நம்ம கிட்ட நியூக்ளியர் பவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வந்து நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே எதுக்குன்னா என்னாலையும் சண்டை போட முடியும், என்கிட்ட சண்டை போடாத, என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான். நம்மளை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் ஷோகேஸ் பண்ணுறோமே தவிர்த்து வி ஆர் நாட் தேர் டு ஏதாவது ஒரு சண்டை வந்தால் கண்டிப்பாக நீ காலின்ற மாதிரி காட்டணுன்றதுக்காக தான். வி ஆர் சம் பீப்புள் மைட் சே டிஃபென்ஸில் நம்ம எதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்து எஜுகேஷனுக்கும் பாவர்ட்டி எலிவேஷனுக்கும் பண்ணலாமேனா பண்ணலாம், பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் டிஃபென்ஸும் முக்கியம். பிகாஸ் இஃப் நாட் they might take us very easily or light handedடாக ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ அதுக்காக தான் they are doing. ஸோ அந்த டிப்ளமேட்டிக் ஃபார்மேட்லேயுமே வந்து யூ ஹாவ் டு திங்க். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது சும்மா என்னடா அப்படின்னு நம்மளும் லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது மற்றவங்கள மாதிரி. ஸோ வி ஷுட் நோ எதுக்காக அது கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பிரம்மோஸ் மிசைல்லாம் இருக்கிறதுனால தான் தே வில் ஹாவ் அ ஃபியர். ரொம்ப ஈஸியாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, லைக் இஸ்ரேல் இஸ் டூயிங். ஸோ இஸ்ரேல் அதனால தான் பக்கத்தில் இருக்க அவங்கள சுற்றி இருக்க முஸ்லீம் கண்ட்ரிஸ் எதுவுமே நியூக்ளியர் பவரோடு இருக்கக்கூடாதுன்னு
ஈரான் மாதிரியான கண்ட்ரீஸில் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணுற சயின்டிஸ்ட் அண்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸையே வந்து காலி பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க அட்வான்ஸ்ட் ஆகிட்டா இஸ்ரேல் அண்ட் தோஸ் ஈரான் ஒரு அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ் வந்து ஈக்குவல் டேபிளுக்கு வந்துடுவாங்க, விச் இஸ் நாட் ஸோ குட்ன்றதுனால தான் அந்த மாதிரி கண்ட்ரோல்லே இருக்கணும், நம்ம டாமினண்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் டிஃபென்ஸில் எதுக்கு அப்படின்னு எல்லா மீடியா பீப்புள் சொல்கிற மாதிரி நீங்களும் வந்து யோசிச்சிடக்கூடாது. ஸோ பிரம்மோஸ் மிசைல் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ லக்னோவில் ஆரம்பிச்சிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 300 crore போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தான் எக்ஸிக்யூட்டிவ் என்டிட்டி டு டேக் கேர் ஆஃப் திஸ் பிரம்மோஸ் மிசைல். ஸோ இந்த பிரம்மோஸோட ஆரிஜின் என்னென்னா டிஆர்டிஓ இந்தியாவும் ரஷ்யாவோட என்பிஓ ஸ்ரீயனியா ஸோ இது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் தேர் டெக்னாலஜி டு அஸ் அண்ட் நம்ம டிஆர்டிஓ இங்கே இந்தியாவில் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ். ஏன்னா லக்னோவில் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது அப்படின்னா அவங்களோட டெக்னாலஜி நம்ம கிட்ட வரும். ஸோ நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுதான் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் யூனிட்டில் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ். இந்த இடத்துல டைரக்ட் ஜாப்ஸ் வந்து 500 கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து 3,000 கிட்ட it is going to be done. And land allotment ஃப்ரீயாக யூபி கவர்மெண்ட் வந்து டிசம்பர் 2021லேயே அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அமிட் ரீஜனல் டென்ஷன் இது பூஸ்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் வேர் இஸ் த குவாண்டம் வேலி டெக் பார்க்? இந்தியாவோட லார்ஜஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டரோடது ஃபீச்சர் ஆயிருக்கு, விச் வாஸ் டெவலப்டு பை ஐபிஎம் அண்ட் டிசிஎஸோட கொலாபரேஷனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் அமராவதியில் தான். ஸோ யூ மைட் சி சந்திரபாபு நாயுடு அமராவதியை கோஸ்ட் சிட்டியாக மாற்றி வச்சுருந்த ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட் கிட்டேருந்து மீட் இப்போது ஹீ இஸ் டூயிங் த பெஸ்ட் ஹீ கேன், பிகாஸ் அமராவதி இஸ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் ஹிம். ஸோ அதை வந்து வென் ஹீ குவிட், அதாவது அவரோட அந்த சிஎம் பதவி போனதுக்கப்புறம் சிஎம் ஆகலைன்றதை ஃபீல் பண்ணுறதை விட என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டை இப்படி கிடப்பில் போட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஃபீலிங் தான் அவருக்கு நிறையா இருந்தது. ஸோ அந்த எமோஷ்னல் டச்சோட ஹீ கேம் பேக் அண்ட் ஹீஸ் ரிவைவிங் த ஒன். ஸோ குவாண்டம் வேலி டெக் பார்க்கை வந்து அமராவதியில் லான்ச் பண்ணுறாரு இன் கொலாபரேஷன் வித் ஐபிஎம், டிசிஎஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷோட கவர்மெண்ட். ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. நம்மளோட இந்தியாவோட நேஷ்னல் குவாண்டம் மிஷன் இருக்கு இல்லையா, 2023 to 2031 வரையும். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி குளோபல் காம்படிட்டிவ் குவாண்டம் எக்கோ சிஸ்டம் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளைடு குவாண்டம் ரிசர்ச் செக்டார் லைக் கிரிப்டோகிராஃபி, லைஃப் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், பப்ளிக் கவர்னன்ஸ்லாம் இங்கே வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் கிரியேட் அ டேலண்ட் பூல் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ அதனால் தே ஆர் டூயிங் திஸ். அண்ட் ஹெரான் ப்ராசஸர், ஐபிஎம்மோட லேட்டஸ்ட் 156 qubit குவாண்டம் ப்ராசஸர். இது வந்து குவாண்டம் சிஸ்டம் 2ல் ஹவுஸ் பண்ணுது அண்ட் டிசைன் டு ஸ்கேல் அண்ட் சப்போர்ட் த லார்ஜ் குவாண்டம் அப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் கொடுத்து தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் இன் ஆந்திர பிரதேஷ். அண்ட் குவாண்டம் வேலி டெக் பார்க் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிக்கேட்டட் பார்க் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச். அண்ட் அதில் வந்து இன்னோவேஷன், சர்விங் ஆஸ் அ டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பாகவும் அது வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் நியூஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், தே மைட் ஆஸ்க் you. ஸோ இந்த ஐபிஎம்மோட குவாண்டம் சிஸ்டம் 2 வித் 156 qubit ஹெரான் ப்ராசஸரை தான் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா அந்த ஹப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, ஸோ அது வந்து எல்என்டி லார்சன் அண்ட் டூபோ வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ யூஸ் கேசஸ் லைக் கிரிப்டோகிராஃபி, லைஃப் சயின்ஸ், மெட்டீரியல் கவர்னன்ஸ் சிஸ்டம்க்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. மேஜர் பார்ட்னர்ஸ் யார்? ஐபிஎம், டிசிஎஸ், ஆந்திரா கவர்மெண்ட் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற எல்என்டியும் தான் மேஜர் பார்ட்னர்ஸ். தென் விச் two countries recently concluded first round of free trade agreement negotiation in May-னா நியூசிலாந்து தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கூட, யூகே கூட ஃபுல்லாக நம்ம நிறைய மேஜர் கண்ட்ரீஸோடு சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யாக்குள்ளே கொண்டு போகிற ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் நியூசிலாந்துக்குள்ளே போகிறதும் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் பயோலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஆடம் ஸ்மித் மாதிரியான எக்கனாமிஸ்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் விச் கவர்மெண்ட் கேன் கன்ஃபர் ஆன் அ பீப்புள் இஸ் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி அன்பாப்புலர் அப்படின்னு சொல்லுவார். பிகாஸ் ஃப்ரீ ட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த மற்ற கண்ட்ரியில் உள்ளவங்க உள்ளே வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜியோ இருக்காங்கன்னு வச்சுப்போம், இட் இஸ் அ ஹோம் க்ரோன் கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து மோனோபோலியாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வைக்கிற ப்ரைஸ் தான் ப்ரைஸ். ஸோ வேறு காம்படிட்டர் இல்லாத போது அந்த ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் ஆகும்.
ஸோ மக்களுமே வேறு வழியே இல்லாமல் அந்த ப்ரைஸ்க்கு தான் கட்டியாகணும். அவங்க சொல்கிற 28 நாள்னா 28 நாள் சரின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் டாக் டைம் தனியாக கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் சரின்னு ஏற்றுக்கணும். ட்ராய் என்ன தான் சொன்னாலும் டாக் டைமுக்கு தனியாக கொண்டு வாங்கடான்னு சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் தே வில் பி இன் தேர் ஓன் பேஸ். ஸோ அப்படி இருந்தால் விச் இஸ் நாட் ஸோ குட். இப்போ ஸ்டார்லிங்க்னு ஒரு கம்பெனி அபார்ட் ஃப்ரம் தீஸ் ஹோம் க்ரோன் கம்பெனிஸில் இருந்து வெளியிலேருந்து வர ஒரு கம்பெனி அவங்கக்கிட்ட கஸ்டமர்ஸை வந்து பிடிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்குது, 28 நாள்னு இருக்குது, டாக் டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து அந்த சைட் போவாங்க. அண்ட் ப்ரைஸுமே லோவராக வச்சாங்க. தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் அஸ் ஃபார் ஃப்ரீ, பட் கம்பேரிட்டிவ்லி இவங்க வச்சுருக்கிறத விட லோவாக வச்சாங்கன்னா கண்டிப்பாக வி ஆர் கோயிங் டு பெனிஃபிட். ஸோ ஸ்டார்லிங் பக்கம் தான் போவோம். அதனால தான் ஸ்டார்லிங் மாதிரியான அவுட் சைடர்ஸை ஜியோ வந்து வர விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நவ் ஸ்டார்லிங் ஹேஸ் ட்ரம்ப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. தே வில் கம் இன் அ இயர் ஆல்சோ. ஸோ நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் கிடைக்கும்ல. ஸோ அதனால ஃப்ரீ ட்ரேட் இஸ் அ வெரி குட் திங் டு க்ரோ த எக்கனாமி. ஸோ மக்களுக்கு இப்போது நான் வந்து என்னோடய டேட்டா பேக்கேஜ் ஆர் என்னோடய மொபைலுக்கு செலவு பண்ணுற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஃபார் ஒரு 1000 rupees நான் என்னோடய ரீசார்ஜுக்கு செலவு பண்ணுறேன். ஸ்டார்லிங் வந்ததுக்கப்புறம் 500னா அந்த ரிமைனிங் 500 ஐ மைட் ஸ்பெண்ட் ஆர் சேவ் இட் இன் த பேங்க். ஸோ ரெண்டுமே எக்கனாமிக்கு க்ரோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ விச் இஸ் அ குட் ஸ்டெப். அதனால தான் அந்த ஃப்ரீ ட்ரேடை வந்து மோஸ்ட்லி எக்கனாமிஸ்ட்ஸ் வந்து ஆதரிப்பாங்க. ஸோ நம்மளும் அதை தான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அதர் தென் ட்ரம்ப். பட் அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் பிட்டர் பில். ஸோ 115% வந்து சைனாவோட ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டேரிஃப் ரிஜெக்ஷன்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவும் யூஎஸும் இப்போ ட்ரேட் டீலே சைன் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் ஒரு பேச்சு மூச்சே இல்லை, இன்னமும் நம்ம அமைதியாக இருக்கோமேன்ற மாதிரியான பேனிக்ஸ் எல்லாம் வருது நியூஸ் பேப்பர்ஸில். பட் அதெல்லாம் மீடியாஸில் வரதெல்லாம் கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸை வந்து குளோபல் ஈவெண்ட் ஒன்றில் இந்தியா வந்து ஹைலைட் பண்ணி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் பார்ட்டிசிபேஷனையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் வந்து நம்மளும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து க்ரியேட் பண்ண ஒரு அலையன்ஸ். ஸோ அதனால் மற்றவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கோம். எந்த ஈவெண்ட்டில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம ஷோகேஸ் பண்ணோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸோட ஃபாரம்ஸ் ஆன் ஃபாரஸ்ட் அப்படின்னு UNFF 20ல் we did 20th செஷனில் we showcased our இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஆன் ஃபாரஸ்ட்ஸை தான் நம்ம ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். 2017 2030 யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக இந்த மீட்டிங்ஸில் ஒரு மெம்பர் ஸ்டேட்ஸ் அவங்க எல்லோரும் ஷோகேஸ் பண்ணுறது தான் நம்மளும் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. பட் அடிஷ்னலி பிக் கேட் கன்சர்வேஷனை நாங்கள் நிறையா பண்ணுறோம். அண்ட் பிக் கேட் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் மற்ற கண்ட்ரீஸும் வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு நம்ம ஒரு அழைப்பு விடுத்திருக்கோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஃபாரம் ஆன் ஃபாரஸ்ட் இஸ் அ ஃபங்க்ஷனல் பாடி ஃபோக்கஸ்ட் ஆன் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட், கன்சர்வேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ அது வெட்லேண்ட் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லேண்டில் உள்ள ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் இஸ் அ இந்தியா லெட் குளோபல் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் 7 பிக் கேட்ஸ். அந்த 7 பிக் கேட்ஸோட நேமும் வந்து இம்பார்ட்டண்ட். டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், பூமா, ஜாக்வார் அண்ட் சீட்டா. இதில் எப்போவுமே பூமா அண்ட் ஜாக்வார் இந்தியாவில் இல்லைன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணும்னா இது ரெண்டும் கம்பெனி இல்லையா, பூமான்றது ஒரு கம்பெனி, ஜாக்வார்ன்றது ஒரு கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனி தான் இருக்குது, ஆனால் அந்த கேட் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த 7ல் இந்த 2மே வந்து இந்தியாவில் இல்லை. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் க்ரீன் இந்தியா மிஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சில் இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால அதுவுமே இருக்குது. தென் ஏக் பேட் மா கே நாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச ட்ரீ பிளான்டேஷன் கேம்பெயின். ஸோ அது வந்து ஒரு நம்ம அம்மா பேரில் ஒரு மரம் அப்படின்றது தான் அதனுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அதுவுமே வந்து இருக்குது. தென் இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் வந்து 25.17% ஆஃப் த ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, அதாவது நம்ம கால்வாசி வி ஹேவ் ஃபாரஸ்ட் அப்படின்றத வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் இஸ் இன் நியூயார்க். ஸோ May 5th to 9th இந்த ஒரு 20th செஷன் ஆஃப் UNFF 20 நடந்திருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இந்தியன் டெலிகேஷன் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ரெப்ரசன்டிங் இந்தியா அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் சுஷில் குமார் அஸ்வதி, அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளோட க்ரோத் எல்லாத்தையுமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க.
Then next is, which scheme was recently expanded by the Government of India to enhance financial support and credit access for startups அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is credit guarantee scheme for startups. ஸோ credit guaranteeன்னு இருக்குது, credit access for startupsன்னு இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அந்த ஸ்கீம் தான். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் credit guarantee scheme for startups வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இதன் மூலயமா கேபிட்டல் மொபைலைசேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்சஸ் ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ லோன்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேரண்டீட் லோன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இனோவேஷன் அதிகமாகும். ஃபினான்ஷியல் பேரியர்ஸால் அவங்களோட இனோவேஷன்ஸ் வந்து பாதிக்கப்படாமல் இனிமேல் இருக்கும். ஸோ லெண்டிங் ரிஸ்க்குமே வந்து ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ஒரு 10 lakh வந்து இப்போது ஒரு ஸ்டார்ட் அப்க்கு தேவைப்படுது. அதில் ஒரு 75% வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலயமா கவர்மெண்ட் வந்து கேரண்டி பண்ணுறாங்க. அப்படின்ற போது பீப்புள் ஆர் பேங்க் லெண்டர்ஸ்க்கு என்ன தோணுன்னா, ஓகே லெட் அஸ் கிவ் தெம், ஏன்னா கவர்மெண்ட்டே பேக் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்குமே வந்து ஈஸியாக லோன் கிடைக்கும். இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ன்றது வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது. 2002லேயே இதை கவர்மெண்ட் இனிஷியேட்டிவாக லான்ச் பண்ணிட்டாங்க. கொலாட்ரல் ஃப்ரீ டெப்ட் ஃபண்டிங் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் வயா கிரெடிட் கேரண்டி மூலயமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிரெடிட் கேரண்டி கவர் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லோன் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் யூஸ்வலாக கேரண்டி பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ஸ்டார்ட் அப் வந்து பாரோவர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க ரீபே பண்ணலைன்னா கவர்மெண்ட் வில் டேக் கேர்னு. ஸோ தேர் இஸ் 75% பார் இருக்குது, அதாவது மேக்ஸிமம் 75% தான் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர் இஸ் ஆனுவல் கேரண்டி ஃபீ இருக்குது. அதுக்கு த ஏர்லி ஃபீ பெய்ட் பை த லெண்டர்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ் டு அவைல் த கேரண்டி கிரெடிட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ இதன் மூலிமா சாம்பியன் செக்டார்ஸை வந்து ரெடியூஸ் அண்ட் இந்த பர்டிகுலர் ஃப்ரீ இஸ் ரெடியூஸ்டு ஃபார் சாம்பியன் செக்டார்ஸ் டூ. ஸோ சாம்பியன் செக்டார்னால் என்னென்னா மேக் இன் இண்டியா பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து மேக் இன் இண்டியா ஸ்கீமுக்கு கீழே சர்டன் செக்டார்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்குலாம் வந்து நம்ம கம்மியான ஆனுவல் கேரண்டி ஃபீ நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ அது வந்து கம்மியான கேரண்டி ஃபீயாக இருக்குது. அண்ட் மேக் இன் இண்டியா யூ நோ வாட் தேட் இஸ். அண்ட் இப்போ வந்து அந்த கிரெடிட் கேரண்டி வந்து 10 crore இருந்துச்சு லோன் அப்படின்னா 85% வரையும் கேரண்டி கவர் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 10 crore மேலே இருந்துச்சு அப்படின்னா 75% தான் வந்து தே வில் கிவ் கேரண்டி. ஸோ ஏஜிஎஃப் அதாவது ஆனுவல் கேரண்டி ஃபீ இருக்கு இல்லையா, ஸோ அது 2% இருந்து 1% கம்மி பண்ணியிருக்காங்க ஃபார் 27 சாம்பியன் செக்டார்ஸ். ஸோ அந்த சாம்பியன் செக்டார்ஸோட லிஸ்ட் இருக்கும். அதில் இதுக்கு முன்னாடி 2% சொல்லியிருந்ததை இப்போ 1% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்பியன் செக்டார்ஸ்னால் என்ன, மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் கீழே ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட சர்டன் செக்டார்ஸ். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் டேட் ஆஃப் திஸ் credit guarantee scheme for startups எப்போ அப்படின்னா October 6, 2022. இம்ப்ளிமெண்டிங் பாடி இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் யூஸ்வலாக அது கேட்பாங்க, டிபிஐஐடியில் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான் இந்த லோனை அவைல் பண்ண முடியும் அப்படின்றதுனால இம்ப்ளிமெண்டிங் பாடியாக டிபிஐஐடியே வச்சுட்டாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் தான் இம்ப்ளிமெண்டிங் பாடி. அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டு ஸ்டார்ட் அப்க்கு கிரெடிட் வந்து ஈஸியாக கிடைக்கணும், ஃபினான்ஷியல் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் இனோவேஷனை அதிகப்படுத்தணுன்றதுக்காக தான். அண்ட் யூ மைட் சி நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து ஸ்டார்ட் அப் என்னப்பா ஃபுட்டு டெலிவரிக்கு மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இல்லையா. ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும்லன்னு நம்ம சைனாவோட கம்பேர் பண்ணுறீங்கல்ல, சைனா எவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுத்தீங்களான்னு திரும்ப கேட்டதுனால இப்போ ஒரு ஸ்கீம் வந்து இதை அப்கிரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரெடிட் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து 10 crore 20 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சீலிங். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சீலிங்கை விட இப்போ அதிகமாக படுத்திருக்காங்க. தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லரே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே யூ மைட் நோ வாட் இஸ் த ஸ்கீம் இஸ். அண்ட் அப்டேட்டட் மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட் ஃபார் இந்தியா 2019-21 டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் வந்து 93 per lakh லைவ்ஸ் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ மேட்டர்னல் மார்டலிட்டி ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. இதுக்கு நிறைய கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மந்தில் ரிலீஸ் ஆனதை நம்ம ஏப்ரல் மந்த்தே வந்து பார்த்தோம். ஐ திங்க் யூ மைட் நோ தேட். ஸோ 2030 70 per 1 lakh லைவ்ஸாக நம்ம மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட்டை கம்மி பண்ணணுன்றது தான் டார்கெட், விச் இஸ் UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட அலைன் ஆகுறது. ஸோ அந்த டார்கெட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ 93
per 1 lakh live births இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இன் 2015 இன்க்ளூடட் கோல் நம்பர் 3ல் 0.1ல் இந்த பர்டிகுலர் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை வந்து 70 2030க்குள்ளே எல்லா மெம்பர் ஸ்டேட்ஸும் கம்மி பண்ணியிருக்கணுன்றதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுமே அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். த டெத் ஆஃப் அ விமன் while pregnant or within 42 days of the pregnancy termination is called maternal death. maternal mortality ratio அப்படின்னா ஒரு லட்சம் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதில் எத்தனை நம்பர் ஆஃப் டெத் while giving birth to the baby நடக்குதோ அதுதான் maternal mortality rate அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 93 per 1 lakh live births இருக்கு 2019-21ல். அதுக்கு முன்னாடிலாம் வந்து 97 103லாம் இருக்குது. இதை நம்ம 70 கொண்டு வரணுன்றது யூஎனோட கோல், நம்மளோட கோலும் கூட. இதில் கர்நாடகாவில் தான் இருக்குதுலேயே லோவஸ்ட் 63 per lakh live births இருக்குது. ஸோ விச் இஸ் யூஎனோட டார்கெட்டை ஈஸியாக கர்நாடகா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட்டாக மேட்டர்னல் மார்டாலிட்டி இறந்து போகிறவங்களோட ரேட் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸ் எதுனா மத்திய பிரதேஷ், அசாம், யூபி, ஒடிசா மாதிரியான நார்தர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ நார்தர்ன் சொல்ல முடியாது, ஒரு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். எஸ்டிஜி டார்கெட் இஸ் 70 by 2030. ஸோ ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் டெய்லி மேட்டர்னிட்டி டெத் எவ்வளோ இருக்குன்னா 700, மோஸ்ட்லி இன் லோ இன்கம் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். விச் மினிஸ்ட்ரி இன் இந்தியா issued 2025 order prohibiting the use of key antimicrobials in aquaculture to combat antimicrobial resistance. ஸோ நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அக்வாகல்ச்சரில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே இருக்க ஹேபிட்டட்ஸ்க்கு வந்துடும் இல்லையா. ஸோ நம்மளே வந்து அதிகமான அந்த பெயின் கில்லர்ஸ் லைக் டோலோ 650லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ப்ரைம் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய பெயின் கில்லர்ஸ் ரொம்ப ரேண்டமாக எடுத்ததுனால தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் ஆஃப் அவங்களோட லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலுமே அந்த அவங்களோட உடம்பு வந்து அது ரெசிஸ்டன்ஸுக்கு பழகிருச்சு. அப்படின்றபோது எவ்வளோ ஹை டோசேஜ் கொடுத்தாலும் ஆறலைன்ற மாதிரியான ஆர்டிகல்ஸ்லாம் யூ மைட் ஹாவ் சீன். ஸோ இஃப் யூ ஆர் அ 90s kid யூ மைட் நோ. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றத மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டர் மாதிரி. ஸோ ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க யூஸ் ஆஃப் கீ ஆன்டிமைக்ரோபியல்ஸ் இன் அக்வாகல்ச்சர். ஸோ இந்தியா பேன்ஸ் யூஸ் ஆஃப் கீ ஆன்டிமைக்ரோபியல்ஸ் இன் அக்வாகல்ச்சர் டு டேக்கிள் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் எப்போ வருதுன்னா ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் அக்வாகல்ச்சர். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பேன். ஸோ சீ ஃபுட்டோட சேஃப்டினஸ், ப்ரொடக்ஷன் பை எலிமினேஷன் ஹார்ம்ஃபுல் ரெசிடியூஸ் ஃப்ரம் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் அண்ட் ஸ்ட்ரிம்ப். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரிம்ப்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தெர் இஸ் அ குட் மார்க்கெட் இன் ஸ்ட்ரிம்ப் டூ. ஸோ ஃபிஷ்ஷோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரிம்ப் வந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரிம்ப் ரிலேட்டடாக இருக்குது. ஐ திங்க் ஒரு வெயிட் நம்மளோட ஷ்ரிம்ப் வந்து ஃப்ரோசன் ஷ்ரிம்பாக யூஎஸ்ஏ, சைனா, ஜப்பான், வியட்நாம் அண்ட் யூவில் உள்ள சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அனுப்பிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டில் 40% ஆஃப் த எக்ஸ்போர்ட் வந்து ஃப்ரோசன் ஷ்ரிம்பாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்மள்கிட்ட அந்த ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஷ்ரிம்ப்பெல்லாம் சில பேர் வந்து ஷ்ரிம்ப்னா இறால் தானே, இறால் தான். ஸோ சில பேர் வந்து அந்த கடலில் இருக்கிறத விட தே டூ க்ரோ இட் இன் லோக்கல் ஏரியாஸ். ஸோ அப்போ இந்த ஆன்டிமைக்ரோபியல் விஷயங்களை யூஸ் பண்ணினா தேட் இஸ் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து தே ஷுடன்ட் டூன்றதுனால தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்வாகல்ச்சரில் பேன் ஆன் மெடிக்கலி இம்பார்ட்டண்ட் ஆன்டிமைக்ரோபியல் இன் அக்வாகல்ச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காம்பேக்ட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கீ அப்ஜெக்டிவ். ஸ்கோப் ஆஃப் திஸ் பேன் இஸ் டு அக்வாகல்ச்சர் ஃபார்ம்ஸ், ஹேட்சிட்டரிஸ், ஃபீட் யூனிட்ஸ், ப்ராசஸிங் யூனிட்ஸ். எந்த இடத்துலையும் எந்த ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. பேண்ட் சப்ஸ்டன்ஸ் எத்தனைனா 12 ஆன்டிபயோட்டிக் கிளாஸஸ். அதில் 6 கீ ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் ஃப்ளோரோக்யூனாலான்ஸ் சம்திங். ஸோ இந்தியாவோட அக்வாகல்ச்சர் ரேங்க் வந்து 3rd in fish production and 2nd in aquaculture ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது we have to take this important step. and seafood export வந்து 7.38 பில்லியனில் இருக்குது. 1.78 மில்லியன் டன்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ் வந்து FSSAI பேன் பண்ணாங்க 2024 ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆல் அனிமல் டிரைவ்டு ஃபுட்ஸில்.
AMR concern is that Asia Pacific regionல antimicrobial use in aquaculture is லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கீ கன்சர்ன் லைக் இப்போது நம்மளோட கண்ட்ரிலேருந்து கோட்டு, சிக்கன், அப்புறம் பீஃபுமே கூட. ஸோ மற்ற கண்ட்ரியில் எஸ்பெஷலி முஸ்லீம் கண்ட்ரிஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் ஹலால் பண்ணாதனால அப்படின்றதுனால தே டோன்ட் பை. பட் வித் ரெஸ்பெக்ட் டு சீ ஃபுட்டுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இல்லாதனால ஈஸியாக நம்மக்கிட்ட இருந்து வாங்குகிறாங்க. அந்த ப்ரொடக்ஷனுமே அதிகமாக இருக்குது. அதனால தான் நிறைய இந்த பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷ்ஷர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸாக இருக்குது. ஸோ விச் இஸ் அ மேஜர், ஏன்னா அவங்களோட ரோல் இன் சி எக்ஸ்போர்ட்டில் தே ஆர் பிளேயிங் அ மேஜர் ரோல். அதனால we are doing much of this with respect to that. Then which state launched UP Agri and AI Priyaa initiative in collaboration with World Bank அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேர்லேயே தெரியுது யூபி தான். ஸோ வேறு யாரும் இல்லை, உத்தரப்பிரதேஷ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பர்டிகுலராக என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா பண்டல்கண்ட் அண்ட் பூர்வஞ்சல், அந்த 2 டிஸ்ட்ரிக்ஸ்லையும். வாட் இஸ் திஸ் யூபி அக்ரிஸ் அப்படின்னா கிளைமேட் ரெசிலியண்ட்டை பூஸ்ட் பண்ணணும், ஈக்விட்டபிளாக இருக்கணும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை 28 டிஸ்ட்ரிக்ஸில் பண்ணணும், டெக் எனேபிள்டை ப்ரமோட் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும். இதெல்லாமே அவங்களோட கோல். ஏஐ பிரக்யாவோட அப்ஜெக்டிவ் என்னென்னா 10 lakh யூத்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ட்ரெயின் பண்ணணும். ஆல்சோ டிஜிட்டல் டெக்னாலஜிஸை அவங்க யூஸ் பண்ண தெரியணும். அண்ட் யூபியோட டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியலை அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான். பிகாஸ் யூபியில் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்ற கிரிட்டிசிசம்லாம் இருக்கும்போது தே ஹாவ் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ யூபி அக்ரிஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஆக்சலரேட்டட் க்ரோத் த்ரூ ரெசிலியன்ட், ஈக்விட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ இதனுடைய ஃபோக்கஸ் ஆர் மெயின் ரீசன் என்ன, யூபி அக்ரிஸோட என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா கிளைமேட் ரிலேட்டடான ஸ்மார்ட் ஃபார்மிங் ப்ராக்டிசஸை பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும் அக்ரிகல்ச்சரில் அப்படின்றது தான். ஏஐ பிரக்யா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏஐ டெக் ரிலேட்டடான ட்ரைனிங் கொடுத்து யூத்தை எம்பவர் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும் அண்ட் ஒர்க்கும் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான். வேர்ல்டு பேங்க் இஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க ஃபண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால். ஸோ அவங்களோட சேர்ந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 districts across பண்டல்கண்ட் அண்ட் பூர்வஞ்சல், இந்த எல்லாத்துலேயும் வந்து கவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் அண்ட் 10 lakh யூத்துக்கு இது பெனிஃபிட்டாக இருக்க போகுது. கோல் வந்து யூபி வந்து 1 trillion எக்கனாமியாக மாறணும்னு சொல்கிறாங்க. பட் இந்த 1 trillion எக்கனாமி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் லைக் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரியான ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்டேட்ஸ்லாம் டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூபியும் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ that's it for today. If any, do comment and thank you for listening.